வணக்கம். வைத்தீஸ்வரன் கோவில் மகாசிவநாடி ஜோதிட நிலையத்திலிருந்து முனைவர் ஏ. சிவசுவாமி பேசுகிறேன். மகாசிவநாடி ஜோதிடம் தொடர்பான ஒரு சிறிய அறிமுகம். ஏனென்றால் நீங்கள் மகாசிவநாடி பலன்களை தெரிய முற்படுகிறீர்கள். ஆதலால் இந்த செய்திகளோடு எங்களை தொடர்பு கொண்டால் செய்யக்கூடிய காரியங்கள், செயல்கள் தெளிவாகவும் சிறப்பாகவும் அமையும் என்பதற்காக இந்த சிறிய முயற்சி. இந்த மகாசிவ நாடியை பற்றி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மகாசிவ நாடி என்பது சிவபெருமானால் பார்வதிக்கு உபதேசிக்கப்பட்டது. பிறகு பார்வதியால் பிரம்மாவுக்கு உபதேசிக்கப்பட்டது. பிறகு பிரம்மாவால் மகரிஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்டது. பிறகு மகரிஷிகளால் மக்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த பலன்கள் உலக மக்கள் அனைவருக்கும் எழுதப்படவில்லை. இந்த பலன்கள் எவரெவருக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த நாடி ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்வார்கள் என்பது விதி. அப்படி இந்த மகாசிவ நாடி ஜோதிடம் என்பது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டு கடைசியாக தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜி மன்னரால், அதாவது 1800க்கு பிறகு வந்த தஞ்சாவூர் சரபோஜி மன்னரால் மறுபதிவு செய்யப்பட்டது. இந்த மறுபதிவு என்பது ஒவ்வொரு ஆட்சியாளருக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய விருப்பப்படி தொடக்கத்தில் வேறு மொழியாகவும் பிறகு ஒவ்வொரு மொழியாக கடந்து வந்து கடைசியாக தொடங்கிய மொழியிலேயே இது புதுப்பிக்கப்பட்டது என்பதுதான் இதனுடைய சிறப்பு. ஏனென்றால் இதனுடைய தொடக்கம் தமிழிலே தான் தொடக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் மொழியிலே ஆர்வம் கொண்ட சரபோஜி மன்னர் இந்த மகாசிவ நாடி ஜோதிட பலன்களை உங்களுக்கு தமிழிலே மறுபதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார். இந்த மகாசிவ நாடி ஜோதிடம் என்பது மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வழிகாட்டுதலின் மூலமாக ஒவ்வொரு உயிர்களும் தங்களது இலக்கை தெரிந்து கொண்டு எந்தவித பேராசைகளுமின்றி வாழ்ந்து உழைத்து மறுபிறவி அற்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் மகரிஷிகளுடைய விருப்பம். அந்த பொது நோக்கோடு எழுதப்பட்ட இந்த மகாசிவ நாடி ஜோதிடம் என்பது நீங்களும் தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய கை கட்டவரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும். ஆண் என்றால் வலது கையும், பெண் என்றால் இடது கையும், கை கட்டவரலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்யப்பட்ட ரேகைக்கு ஒவ்வொரு ரேகைகளுக்கும் 108 விதமாக பிரிக்கப்பட்ட இந்த ரேகைகளுக்கு ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன, எங்களிடம் இருக்கின்றன. அந்த சுவடிகள் மூலமாக உங்களுடைய பலன்களை நீங்களே தேடி கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஓலைகளை படிப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவியாக பாலமாக இருப்போம். எப்படி என்றால், இதுகாலம் வரை அந்த பாடல்களிற்கு விளக்கம் அறிவித்து விளக்கம் சொல்லி பழக்கப்பட்டு பயின்ற எங்களால் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்து அடையும். அப்படி இந்த பலன்கள்
உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டியாக அமையும். முதலாக உங்களுடைய உதவியோடு உங்களுடைய பொதுக்காண்டம் தேடி எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஓலையாக படிக்க உண்டு இல்லை என்ற பதிலோடு எல்லா விவரங்களும் உங்களது எல்லா விவரங்களும் ஒரே ஓலையில் ஒத்து வரும்பொழுது அந்த ஓலையை தேடி எடுத்து அதில் உள்ள எதிர்கால பலன்களை உங்களுக்கு படித்து விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த பலன்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பொதுவாக விளக்கமாக தந்துவிடும். அதன் பிறகு 16 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 16 பிரிவுகளும் ஒவ்வொரு பலன்கள், அதாவது திருமணத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் இப்படி 16 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. என்ற பாவங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த பாவங்களுக்கு நிவர்த்தி என்ன செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் நாடில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பலன்களை தெரிந்து கொண்டது நீங்கள் மட்டுமல்ல, கிமு 5ஆம் நூற்றாண்டு காலங்களில் வாழ்ந்த புத்தர் முதல் கொண்டு 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அக்பரிலிருந்து சென்று வென்று மறைந்த பல தலைவர்கள், குறிப்பாக ஜெயலலிதா போன்ற பல தலைவர்களும் இந்த நாடி ஜோதிடத்தின் மூலமாக பலனடைந்திருக்கிறார்கள். எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மனிதர்களுடைய மனதில் எழக்கூடிய ஆசையாக இருக்கிறது. அப்படி இந்த மகாசிவ நாடி ஜோதிடம் உங்களை வழி நடத்துவதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் உங்களுடைய இலக்குக்கு நீங்க எந்த இலக்கை தேர்ந்தெடுக்க வேண்டும், இலக்கை சென்று அடைவது எப்படி, அதற்கு நீங்கள் தகுதியானவர் தானா, அந்த தகுதியை நீங்கள் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் இந்த மகாசிவ நாடியில் நீங்கள் பெற்று பயனடையலாம். இப்படி இந்த மகாசிவ நாடி ஜோதிடம் என்பது இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் எங்களால் வாசிக்கப்படுகிறது. எங்களுடைய குடும்பம் இது 6வது தலைமுறையாக இந்த நாடி ஜோதிடம் ஒரு 250-300 வருடங்களாக இந்த நாடி ஜோதிடம் படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாரம்பரியம் என்பது திருவள்ளுவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பாரம்பரியமாக இந்த ஓலைச்சுவடியை அன்று சரபோஜி மன்னரிடம், அதாவது ஜோதிடம் சொல்லி அவருக்கு வழிகளை சொல்லி வழி நடத்தி கொண்டிருந்த எங்களுடைய முன்னோர்களால் இந்த மகாசிவ நாடி ஜோதிட ஓலைச்சுவடிகள் கையகப்படுத்தப்பட்டு பாரம்பரியமாக இந்த மகாசிவ நாடி ஜோதிடம் எங்களால் வாசிக்கப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பல அரிய விஷயங்கள் விஞ்ஞான சம்பந்தமான, மருத்துவ சம்பந்தமான, மந்திர சம்பந்தப்பட்ட ஓலைகள் எல்லாம் கடந்த ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ் அவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்களும் தெரிய வருகிறது செவி வழியாக. இப்படி இந்த மகாசிவ நாடி ஜோதிடம் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இப்போது பல நவீனமான வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் வெப்சைட் மூலமாகவும் இப்படி பல வழிகளில் உலகில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த பலன்களை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். நேரில் வருவது மிகச்சிறந்தது. அதோடு வர இயலாதவர்கள் இந்த பலன்களை ஆன்லைன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த மகாசிவ நாடி ஜோதிடம் என்பது பல பேக்கேஜஸாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுவான மகாசிவ நாடி ஜோதிடம், மகாசிவ துல்லிய நாடி, மகாசிவ சூட்சும நாடி, மகாசிவ அதிசூட்சும நாடி, இப்படி பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரிவுகளும் நுட்பமான பலன்களை, விரிவான பலன்களை
சொல்லக்கூடியவை. உங்களுக்கு எந்த தேவை இருக்கிறதோ அந்த தேவையில் உங்களுக்கு பணி செய்து உங்களை மகிழ்விக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இதற்கு வசூலிக்கப்படும் விலைகள் மட்டும் கொஞ்சம் மாறுபாடோடு இருக்கும். அந்த மாறுபாடுகளையும் விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தொலைபேசி மூலம் எங்களை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறியலாம். குறிப்பாக 04364279463 இந்த தொலைபேசி எண், கைபேசி எண் 9362227779 இந்த கைபேசியிடம் தொடர்பு கொண்டு உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொண்டு அந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இப்படி இந்த ஓலைச்சுவடி, இந்த மகாசிவநாடி ஜோதிடம் எங்களால் வாசிக்கப்பட்டுக் கொண்டு இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த சில வருடங்களாக இந்த ஜோதிடம் என்பது ஒரு வியாபார ரீதியாக மாற்றப்பட்டு இந்த வைத்தீஸ்வரன் கோயிலே செய்யப்படுகிறது. இந்த வைத்தீஸ்வரன் கோயிலிலிருந்து இறங்கியதும் இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள், நாங்கள் இவ்வளவு கம்மியாக செய்து தருகிறோம், இப்படி செய்து தருகிறோம் என்று வருபவர்களை திசை திருப்பி அவர்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுப்பதாகவும் கேள்விப்படுகிறோம். அது குறித்து வரக்கூடியவர்கள்தான் விழிப்போடு இருந்து அந்த துன்பங்களிலிருந்து தவிர்த்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்த வைத்தீஸ்வரன் கோவில் என்பது செவ்வாய் கஷேத்திரம். வைத்தியநாதன் சுவாமியினுடைய பெயர், முத்துக்குமர சுவாமி முருகனுடைய பெயர், தையல் நாயகி தாயாருடைய பெயர். இது பிரசித்தி பெற்ற செவ்வாய் ஸ்தலம். அங்காரக தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த ஸ்தலத்திற்கும் எங்களுடைய நிறுவனத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவின் மூலமாக நாடி ஜோதிடம் சம்பந்தமான விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் எங்களை பற்றி, எங்களுடைய செயல்களை பற்றியும் எங்களுடைய அனுபவங்களை பற்றியும் சிவசாமி ஆறுமுகம் என்ற யூடியூப் சேனல்களிலும் எங்களுடைய ஸ்ரீசிவநாடி.com www.sreesivanadi.com என்ற வெப்சைட்டிலும் இன்னும் நிறைய விவரங்களை நீங்கள் சேகரித்துக் கொள்ளலாம். இப்படி வருவதற்கு முன்பாக தொலைபேசி மூலமாக முன்னணிவது பெற்று வருவது சிறப்பை தரும். காலை 9 மணியில் தொடங்கி 6 மணி வரை எங்களது நிறுவனம் நடைபெறுகிறது. அன்பர்கள் இந்த பதிவை முழுமையாக கேட்டறிந்து முழு தெளிவோடு எங்களை அணுகி நல்ல பலன்களை தெரிந்து தீய பலன்களை குறைத்து கொள்ள வழியை தெரிந்து கொண்டு நல்ல பலன்களை உயர்த்தி கொள்ள வழியை தெரிந்து கொண்டு சிறப்படைய வாழ்த்துகிறேன். வணக்கம்.